விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூச்சி மற்றும் நோய்கள் கால அட்டவணை வெண்டைக்காயில் எந்தெந்த மாதங்கள் என்னென்ன நோய்கள் வரும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குறிப்பாக எந்த மாதம் எந்த நோய் எந்த பூச்சி தாக்குதலுக்கான அறிகுறிகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறது தான் வெண்டைக்காய் பயிரில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிளகாய் இது பார்த்துருக்கோம், கத்திரிக்காய் இது பார்த்துருக்கோம், இப்போ வெண்டைக்காய் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வெண்டைக்காய் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் என்ன மாதிரியான நோய்கள் மற்றும் பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது வெண்டை பயிரில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஜனவரி பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் தண்டு, பழம் துளைப்பான், வெள்ளை ஈ, இலை தத்துப்பூச்சி. ஓகேங்களா? பூச்சி வகையை பொறுத்த வரைக்கும். நோய் வகைகளை பொறுத்த வரைக்கும் நரம்பு விழுத்தல், சாம்பல் நோய், இது இரண்டும் நோய் வகையில் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஏற்படும். இது மாதம் வரையாக ஒவ்வொரு மாதமும் போடலாங்கிறதான் பிளானாக இருந்துச்சு. பட் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் 2 மாதமும் சேர்த்து இவ்வளோ தான் வருது அப்படிங்கிறப்ப நம்ம ஜான்-ஃபிப் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது. ஓகேங்களா? ஜனவரி பிப்ரவரி. மார்ச் மாதங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி இந்த வெள்ளையும் கருப்புமா கலந்து இலை மேலே இருக்கும் இல்லையா, அது அஸ்வினி. தண்டு மற்றும் பழம் துளைப்பான், வெள்ளை ஈ, இலை தத்துப்பூச்சி, இது எல்லாம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பூச்சின் தாக்கங்கள் அப்படிங்கிறது வெண்டையில் வரக்கூடியது. நோய் பொறுத்த வரைக்கும் நரம்பு விழுத்தல், சாம்பல் நோய். ஸோ நோயை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வெண்டையில் சாம்பல் நோய் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ மார்ச் ஏப்ரல் பார்த்தாச்சு. அடுத்ததாக மே ஜூனில் என்ன நோய்கள்? மே ஜூன்லேயும் அஸ்வினி நோய் அப்படிங்கிறது இருக்கும். தண்டு மற்றும் பழம் துளைப்பான் நோய்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். வெள்ளை ஈ அப்படிங்கிறது வருது. இலை தத்து பூச்சி பார்த்திங்கன்னா இந்த மே ஜூன் மாதங்களில் இருக்கும். இது எல்லாமே பூச்சிகள், மே ஜூன் மாதங்களில் பயிர்களை அட்டாக் பண்ணக்கூடிய பூச்சிகள். நோய்களை பொறுத்த வரைக்கும் நரம்பு விழுத்தல், சாம்பல் நோய், மே ஜூன் மாதத்துலேயும் சாம்பல் நோய் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் என்ன நோய்கள் பூச்சிகள்னு பார்க்கும் பொழுது, பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் தண்டு மற்றும் பழம் துளைப்பான், வெள்ளை ஈ, இந்த பூச்சிகளுடைய தாக்குதலும். நோயை பொறுத்த வரைக்கும் சாம்பல் நோய், நாம்பு விழுத்தல், இந்த நோய்கள் அப்படிங்கிறது இருக்கும். எப்படின்னா ஜூலை ஆகஸ்ட்டு. செப்டம்பர் அக்டோபர் பார்ப்போம். செப்டம்பர் அக்டோபரை பொறுத்த வரைக்கும் தண்டு மற்றும் பழம் துளைப்பான், வெள்ளை ஈ. நோய்களை பொறுத்த வரைக்கும் சாம்பல் நோய், நாம்பு விழுத்தல் நோய் அப்படிங்கிறது பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? நவம்பர் டிசம்பர் பார்க்கும் பொழுது, நவம்பர் டிசம்பர் பொறுத்த வரைக்கும் அதே தான். தண்டு மற்றும் பழம் துளைப்பான், வெள்ளை ஈ, இது பூச்சி வகைகளையும். நோயை பொறுத்த வரைக்கும் நரம்பு வெளுத்தல் அண்ட் சாம்பல் நோய், இதுதான் பார்த்திங்கன்னா டோட்டலாக இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது என்ன நோய்கள் பெரும்பாலும் வருது அப்படின்னா, ஒன்று தண்டு துளைப்பான், பழம் துளைப்பான், வெள்ளை ஈ, சாம்பல் நோய் அப்படிங்கிறது வருது. அதற்கப்புறமேட்டுக்கு அஸ்வினி அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அது எப்போனா மார்ச் ஏப்ரலில் அஸ்வினி அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகேங்களா? இதை தவிர பெரும் வகையான பூஜை நோய்கள் அப்படிங்கிறது வெண்டையில் கிடையாது. ஓகேங்களா? தண்டு, பழம் துளைப்பான், அஸ்வினி, அதற்கப்புறம் சாம்பல் நோய், இதுதான் வெண்டை செடியில் பெரும்பாலும் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னா இதுதான். ஸோ இதற்கு என்னென்ன மருந்து அடித்தா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன மருந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவிலேயே பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வெண்டைக்காயில் வரக்கூடிய இலைப்பேன் மற்றும் சாறு உறிஞ்சி பூச்சிகள், அதான் இலைப்பேன் ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா, அதுதான். ஓகேங்களா? ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லா வீடியோக்களையும் சொல்கிற மாரியே தான் அசிபேட், இமிடாக்ளோரிஃபைடில் வரக்கூடிய லான்சர் கோல்டு அப்படிங்கிற இந்த டெக்னிக்கல் ஒரு டேங்க்குக்கு ஒரு லிட்டருக்கு 1 கிராமுங்கிற கணக்கில் நம்ம 15 கிராம் டு 20 கிராம் வரைக்கும் ஒரு டேங்க்குக்கு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக அசிமா ப்ரைடு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்த்தின் அசிபேட் அதே மாதிரி தான் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படிங்கிற கணக்கில். சப்போஸ் உங்களுக்கு லான்சர் கோல்டு, அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோரிஃபைடு இந்த டெக்னிக்கல் மிக்சிங் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அசிபேட்டையும் இமிடாக்ளோரிஃபைடும் தனித்தனியாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும் இதில் வெண்டைக்காயில். ஓகேங்களா? அடுத்ததாக கொண்டை புழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொண்டை புழுக்களையே தான் இது எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னென்னா அந்த காய் துளைப்பான் இது எல்லாத்தையும் ஓரளவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அடிக்கும் போதே உங்களுக்கு அது கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துடும். இந்த வெண்டைக்காயில் வரக்கூடிய கொண்டை புழு இதுக்கு பார்த்திங்கன்னா டெலிகேட் ஸ்பெனிகாட் 0.5 ml அப்படிம்பாங்க. நம்ம இப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml, ஒரு டேங்குக்கு 10 ml அப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்ம டெலிகேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். டெலிகேட்டை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. வெண்டையில் புழு அப்படின்னாவே எல்லாம் டெலிகேட் பக்கம் போயிடுவாங்க. ஓகேவா? அடுத்ததாக வேர் மற்றும் அழுகல் நோய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இதற்கு முன்னாடி சொன்னதில் தான் காப்பர் ஆக்சி குளோரைடு யூஸ் பண்ணலாம், ஹைட்ராக்சைடு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 500 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு 1லிருந்து 1.5 கிராம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இது நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும். ஓகேங்களா?
இதில் அடுத்தது பார்க்கும்பொழுது இலைக்கருகள் நோய், இந்த இலைப்புள்ளி நோயெல்லாம் வருது இல்லையா, அதுக்கு வந்து இந்த டைத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய M45 மோனோசிப் 75% இந்த பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இலைக்கருகள் நோயாக இருக்கட்டும், இல்லை இலைப்புள்ளி நோயாக இருக்கட்டும், இந்த நோய்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இதில் வெண்டை பயிரில் ஓகேங்களா. அடுத்ததாக அடிசாம்பல் நோய். அடிசாம்பல் நோய்க்கு நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். மைக்ளோடூபின் 1 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கும், தைப்போத்தேன் மெத்தைல் இது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 கிராமும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்பொழுது நமக்கு இந்த அடிசாம்பல் நோய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக வந்து இலைப்புள்ளி நோய். இலைப்புள்ளி நோயை பொறுத்த வரைக்கும் கார்பனேசியம் மோனோசோப், அதாவது இந்த சாஃப்ட் டெக்னிக்கலில் வரக்கூடிய இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் வந்து ஒரு டேங்குக்கு 25 கிராம் அப்படிங்கிற லெவலில், இல்லை 20 கிராம் ஒரு லெவலில் நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணும் பொழுது நமக்கு இலைப்புள்ளி நோய் அப்படிங்கிறது வராது. இந்த டைத்தேன் அப்படிங்கிறது இலை கருகள் நோய்க்கு பயன்படுத்த வேண்டியது, சாஃப் வந்து இலைப்புள்ளி நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த வேண்டிய மருந்து. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க, ஓகேவா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துருநோய் மற்றும் பாக்டீரியல் இலை கருகள் நோய். இந்த நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த மருந்துக்கள் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொபனோசோல் 25 EC நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹெக்ஸோனோசோல் இது வந்து 5% SC இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்பெக்ட்ரம் வரக்கூடிய இந்த கெமிக்கல் இதில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 250 ml, அதாவது ஒரு டேங்குக்கு 25 to 30 ml அப்படிங்கிற ஒரு டோசேஜில் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த துருநோய் மற்றும் பாக்டீரியம் இலைக்கருகள் நோய் அப்படிங்கிறது கண்ட்ரோல்டாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்ததாக வந்து புழுக்கள் தான், ஒன்றும் இல்லை, காய்ப்புழு மற்றும் நுனி குருத்து புழு. புழு நார்மலாக வரக்கூடிய புழுக்களுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத ப்ரொக்ளைம் ஏமாமெத்தின் பென்சனைட் ஒரு டேங்க்குக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 கிராம் அப்படிங்கிறப்ப ஒரு டேங்க்குக்கு 15 to 20 கிராம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஃபக்ஸ் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற ஒரு கணக்கில் 1 லிட்டர் தண்ணிக்கு 30 ml அப்படிங்கிற ஒரு டோசேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த டெலிகேட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற டெக்னிக்கலுக்கு வந்து நம்ம போக வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா. அடுத்தது வெள்ளை ஈக்கள் மற்றும் கொசுக்கள். வெள்ளை ஈ இது மாதிரியான நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரவுது அப்படின்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மல் ஸ்டேஜில் இருக்கும்போது அசிமா ப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது, ஓகேங்களா. இல்லைப்பா அதையும் ரொம்ப இதாகிடுச்சு அப்படிங்கிற பக்கத்தில் தான் இதை யூஸ் பண்ணோம். பரைஃபக்சேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்குக்கு 25 ml ஆர் 25 கிராம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரியே இந்த ஹனிபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரோடோபின் 20% WP இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்குக்கு 15 கிராம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ரெண்டுமே பவுடர் ஃபார்மேட்லேயும் இருக்கும், லிக்விட் ஃபார்மேட்லேயும் இருக்கும். லிக்விட் ஃபார்மேட்லனா 25 ml யூஸ் பண்ணிக்கிங்க, பவுடர் ஃபார்மேட்லனா 25 கிராம் ப்ளஸ் 15 கிராம் இந்த கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வெள்ளை ஈக்கள் மற்றும் கொசுக்களுடைய தொல்லை அப்படிங்கிறது சுத்தமாக வெண்டை பயிரில் இருக்காது. ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வெண்டைக்காயில் எந்தெந்த மாதங்கள் என்னென்ன நோய்கள் தாக்குதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அது எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.